அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் எப்படி வந்திருக்குது, என்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் அதுக்கடுத்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் கோடு CYA 6A. Question type is previous year question. University is Madras University. Chapter 2 Cost Sheet Tenders and Quotations. April 2018 Part B. Question number 14. அதாவது காஸ்ட் ஷீட்டு டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி காஸ்ட் ஷீட்னா என்ன, டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். காஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஷீட் அப்படின்னா த கம்பெனி ப்ரிப்பேர்ஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் அசர்டைனிங் காஸ்ட்னு அர்த்தம். ஸோ செலவை வந்து ஆராயறதுக்காக ஒரு டெர்மினாலஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் படி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, செல்லிங் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பேசிஸ், அதாவது இயர் வைஸ் வந்து எவ்வளோ சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கான இதுவு. ஸோ நம்ம அது சம்மந்தமாக நம்ம வீடியோ வந்து நம்ம போடும்போது நம்ம அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 14, அதாவது 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரைம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ப்ரைம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் பிகினிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபேக்ட்ரி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் காஸ்ட் கேட்டகரிஸில் வரும். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 இருக்குது, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000 இருக்குது, டைரக்ட் மெட்டீரியல் வந்து ஒரு 20,000 இருக்குது, ஆஃபீஸ் ஓவர் ஹெட் வந்து ஒரு 7,000 இருக்குது, டைரக்ட் லேபர் ஒரு 15,000 இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3,000 இருக்குது. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ப்ரைம் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரி ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது சம்மந்தமாக இருக்கக்கூடிய செலவு மட்டும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது என்ன டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்காக வந்து அதோடைய டைரக்ட் இம்பேக்டை கிரியேட் பண்ணும், நேரடியாக வந்து அதோடைய தாக்கத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் காஸ்ட் கேட்டகரிஸில் வரும். அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறாங்க 10,000, அது வராது. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் ப்ரைம் காஸ்ட் கால்குலேஷனுக்கு வராது. அப்போ டைரக்ட் மெட்டீரியல் 20,000 கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து ப்ரைம் காஸ்ட் கேட்டகரிஸில் வராது. அடுத்தது டைரக்ட் லேபர் 15,000 கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம எடுத்துப்போம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 3,000 கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்துப்போம். அப்போ இது மூணுத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். 20,000 ப்ளஸ் ஒரு 15,000 ப்ளஸ் ஒரு 3,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 38,000 வந்து ப்ரைம் காஸ்ட். இது வந்து தமிழில் ஆரம்ப செலவு இல்லை தொடக்க செலவு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். இதுவும் காஸ்ட் ஷீட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன் சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஏப்ரல் 2019 கொஸ்டின் நம்பர் 14. 5 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஒரு 5,000 இருக்குது, ஃபேக்ட்ரி லைட்டிங் வந்து ஒரு 10,000 இருக்குது, ஒர்க்ஸ் மேனேஜர் சேலரி வந்து ஒரு 22,000 இருக்குது, இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 9,000 இருக்குது, ஆடிட் ஃபீஸ் வந்து ஒரு 13,000 இருக்குது, ஃபோர்மேன் சேலரி வந்து ஒரு 13,000 இருக்குது. ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் ரன் ஆகும். ஸோ அந்த ஆஃபீஸில் வாங்கக்கூடிய ஏதாவது எழுது பொருட்கள், நோட்டு புக்கு, பேனா, பென்சில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபேக்ட்ரி லைட்டிங் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்பர் லைட்டிங்கில் வந்து இருக்கணும், அதாவது லைட்டெல்லாம் செட் பண்ணி ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அது சார்ந்த செலவுகள். ஒர்க்ஸ் மேனேஜர் சேலரி, அதாவது ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஃபேக்ட்ரி தனியாக ஒரு லொக்கேஷனில் இருக்கும், அந்த ஃபேக்ட்ரிக்குன்னு தனியாக அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக மேனேஜர் வந்து இருப்பாங்க, ஃபேக்ட்ரி மேனேஜர்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு சம்பளம் கொடுத்தது. இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ்னு அர்த்தம், அதாவது டைரெக்டாக அந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸாக இருக்காது, ஆனால் அது சப்போர்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸு, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் மெட்டீரியல் கேட்டகரிஸில் இருக்கும். அது வந்து சப்போர்ட் மட்டும்தான் பண்ணும்,
ஆனால் அது வந்து டைரெக்டாக ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆடிட் ஃபீஸ். ஸோ ஆடிட்டர் வந்து அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுவார். அது சார்ந்த செலவுகள். அவருக்கு வந்து சம்பளம் கொடுத்தது. ஃபோர்மேன் சேலரி. ஃபோர்மேன் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர். ஒரு ஃபேக்ட்ரியில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜர் இருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்மேன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சூப்பர்வைசர். அவர் தான் வந்து லேபர்ஸ் எல்லாரையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவருக்கான சம்பளம் வந்து ஒரு 13,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ். இதை வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேக்ட்ரி லைட்டிங், ஒர்க்ஸ் மேனேஜர் சேலரி, இன்டைரக்ட் மெட்டீரியல், ஃபோர்மேன் சேலரி இது மட்டும்தான் வரும். அதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது சார்ந்த செலவுகளை மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் கேட்டகரிஸில் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் நம்மக்கிட்ட வந்து ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி இருக்குது, அது வராது. ஃபேக்ட்ரி லைட்டிங் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட பிளான்ட் இருக்கணும். ஸோ அதில் மெஷினரி இருக்கும். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டப்பில் ப்ராப்பர் லைட்டிங் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த லைட்டிங்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸு. அப்போ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது ஒர்க்ஸ் மேனேஜர் சேலரி. ஒர்க்ஸ் மேனேஜர் சேலரி அப்படின்னா ஃபேக்ட்ரி மேனேஜர்னு அர்த்தம். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா ஃபேக்ட்ரிக்கு மேனேஜர் இருப்பாங்க. அவருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் மேனேஜர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் கேட்டகரிஸ் தான். அப்போ அந்த 22,000 எடுத்துகிட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இன்டைரக்ட் மெட்டீரியல் ஒரு 9,000. இன்டைரக்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டினில் அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அசோசியேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கான டூல்ஸு. ஒரு மெஷின் வந்து இப்போ மெஷின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் கிடையாது. அப்போ மெஷினரி, மெஷின் ஆப்ரேட்டர், மெஷினரி இல்லை அதோட எக்யூப்மெண்ட்ஸு, இந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் மெட்டீரியல் கேட்டகரிஸில் வரும். அப்போ டைரக்ட் மெட்டீரியல்னால் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிறீங்கன்னா பிஸ்கெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கோதுமை அப்படின்றது வந்து ரா மெட்டீரியலாக இருக்கும். அப்போ இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னும் போது மெஷினரி வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல். அப்போது அந்த இன்டைரக்ட் மெட்டீரியலும் ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அதனால் அதையும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் ஃபீஸ். ஆடிட் ஃபீஸுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை வந்து அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு தான். அப்போ அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸுக்கு போயிடும், இங்கே வராது. அதனால் அதை விட்டுடலாம். ஃபோர்மேன் சேலரி. ஃபோர்மேன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஃபேக்ட்ரி மேனேஜர் இருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த சூப்பர்வைசர் வந்து ஜென்ரலாக சூப்பர்வைசர்னு சொல்ல மாட்டாங்க, ஃபோர்மேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்மேன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்னு. ஸோ அவங்கள எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான பர்சன். ஸோ அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் கேட்டகரிஸில் வரும். 13,000 அதை மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 10,000 ப்ளஸ் 22,000 ப்ளஸ் ஒரு 9,000 ப்ளஸ் ஒரு 13,000 ஆட் பண்ணோம்னா 54,000 வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸோட டோட்டல் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தேர்ட் சம் வந்து பார்ப்போம். இதுவும் காஸ்ட் ஷீட்டு, ட்ரெண்ட்ஸ் அண்டு டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடியது தான். ஏப்ரல் 2021 கொஸ்டின் நம்பர் 13, அதாவது 5 மார்க் கொஸ்டின். சேம் சப்ஜெக்ட் கோட் CYA 6A யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடியது. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பார்ட்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட் ஷோயிங் செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட். ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த காஸ்ட் ஷீட்டில் வந்து செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட், அதாவது விற்பனை விலைக்கு ஒரு யூனிட்டுக்கான ரேட் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 9,100 கொடுத்துருக்குறாங்க. லேபர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 4,000 இருக்குது. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 80% ஆஃப் த லேபர், அதாவது லேபரோட வேல்யூ வந்து ஒரு 4,000 இருக்கா. இந்த 4,000ல் வந்து 80% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் அதே தான், லேபர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 4,000ல் 80%. ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்போ ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், தென் ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ஒர்க் காஸ்ட்லேருந்து 10% வந்து நம்ம ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸோட வேல்யூக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ₹2 பெர் யூனிட் சோல்டு. ஒரு யூனிட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு 2 ரூபா வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து வருது அப்படின்னு அர்த்தம். யூனிட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு. ஸோ எவ்வளோ யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, விற்பனை பண்ணியிருக்கிறாங்கன்னா மொத்தம் 10,000 யூனிட்டு. பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 20% செல்லிங் ப்ரைஸு. ஸோ நம்ம சேல்ஸ் ப்ரைஸ்லேருந்து 20% வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோடைய அமௌண்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான டீட்டெயில் ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட் ஃபார் த இயர் எண்டிங் எந்த வருஷம் நம்மக்கிட்ட கொடுக்கல. அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 யூனிட்ஸ், அதாவது யூனிட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு 10,000 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவுட்புட்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கான காஸ்ட் ஷீட்டுக்கான ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸே டோட்டல் ருப்பீஸ்னு சொல்லிட்டு ஒரு டம்மி காலம் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு, அதாவது பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கடுத்தது லாஸ்ட் காலம் வந்து பெர் யூனிட்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ரைம் காஸ்ட்டுக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரா மெட்டீரியல், அதுக்கடுத்தது லேபர் அண்டு அதர் மெட்டீரியல்ஸ். ஸோ கொஸ்டினில் ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,100 இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டோட்டல் ருப்பீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெர் யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 10,000 யூனிட்ஸ் வந்து இருக்குது, யூனிட் சோல்டு. அப்போது 9,100 நம்ம நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிக்கணும், 10,000 வந்து நம்ம டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ 9,100 டிவைட் பை 10,000 டிவைட் பண்ணோம்னா 0.91 வந்து ஒரு யூனிட்டுக்கான பாயிண்ட் வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் காஸ்ட்டுக்கு வந்து நமக்கு லேபர் அண்டு அதர் மெட்டீரியல்ஸ், அதாவது லேபர் அண்டு அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த 4,000 ருபீஸை வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ அந்த 4,000 நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதையும் நம்ம 10,000 யூனிட்ஸால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து 0.40 வந்து ஒரு யூனிட்டுக்கான வேல்யூவாக கிடைக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், காலம் வைஸ் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ருபீஸ் காலத்தை ஆட் பண்ணிப்போம். 9,100 ப்ளஸ் ஒரு 4,000 ப்ளஸ் வந்து 13, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 13,100 வரும். திஸ் இஸ் கால்டு ப்ரைம் காஸ்ட்டு. அடுத்தது ப்ரைம் காஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பெர் யூனிட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 0.91 ப்ளஸ் 0.40 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1.31 கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதே சேம் 13,100 ப்ரைம் காஸ்ட் வேல்யூ வந்து நம்ம 10,000 யூனிட்டால் டிவைட் பண்ணாலும் 1.31 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரைம் காஸ்ட்டில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ சிம்பிளாக வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணிக்கணும்னு மைண்டில் வச்சுப்போம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் இல்லை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணிப்போம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் தேவை இல்லையா, அந்த அமௌண்ட்டை எங்கேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 80% ஆஃப் த லேபர் அண்டு அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ நம்மக்கிட்ட லேபர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, 4,000 இருக்குது. அப்போ அந்த 4,000ல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 80% கண்டுபிடிக்கணும். அப்போ 80% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 3,200 வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸாக நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது இதையும் நம்ம பெர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 3,200 டிவைடட் பை 10,000, அதாவது யூனிட் சோல்டு. ஸோ அப்போ அந்த 10,000 யூனிட்டால் டிவைட் பண்ணும்போது 0.32 அப்படி சொல்லிட்டு பெர் யூனிட் வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதோட ஆட் பண்ணிக்கணும், ப்ரைம் காஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ ப்ரைம் காஸ்ட் வந்து 13,100 ப்ளஸ் வந்து 3,200 ஆட் பண்ணோம்னா 16,300 வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஆட் பண்ணும்போது ஓவர் ஹெட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கணும். அதாவது ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். இதையும் நம்ம பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போது 16,300 வந்து 10,000 யூனிட்டால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 63 வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட நம்ம ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபேக்ட்ரி காஸ்ட்னாலும் ஒன்று தான், ஒர்க் காஸ்ட்னாலும் ஒன்று தான், ப்ரொடக்ஷன் காஸ்ட்னாலும் ஒன்று தான். அப்போ ஒர்க் காஸ்ட்டே நம்ம எடுத்துப்போம், ஒர்க் காஸ்ட்டுன்னு. அப்போ ஒர்க் காஸ்ட் வந்து 16,300 இருக்குது. இதில் 10% நம்ம கண்டுபிடிக்கணும். 10% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1,630 வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கு பேர் வந்து ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸு. இதையும் நம்ம பெர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1,630 வந்து 10,000 யூனிட்டால் நம்ம டிவைட் பண்ணும்போது 0.163 வந்து கிடைக்கும். அது பெர் யூனிட் காலத்தில் லாஸ்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒர்க் காஸ்ட் வந்து 16,300 இருக்குது. அதோட ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 1,630 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 17,930 வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ நம்ம பெர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 17,930 வந்து 10,000 நம்ம டிவைட் பண்ணோம்னா 1.7932 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.
இப்போ நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூவோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே சொல்லியிருப்பாங்க செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ₹2 பெர் யூனிட் சோல்டு. அப்போ யூனிட் ப்ரொடியூஸ்டு அண்ட் சோல்டு வந்து எவ்வளோ? 10,000 யூனிட். அப்போ அந்த 10,000 யூனிட் ஒரு யூனிட்டுக்கு ₹2 வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா 10,000 யூனிட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ? 20,000 வரும். அப்போ இதையும் நம்ம பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 20,000 டிவைடட் பை 10,000 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? ரெண்டு வந்து வருது. பெர் யூனிட்டுக்கு வந்து 2 வந்து வருது. அடுத்தது இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணிப்போம். அதாவது 17,930யோட 20,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 37,930 வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற வரைக்கும் ஆன செலவுன்னு அர்த்தம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை சந்தையில் எடுத்துகிட்டு போயிட்டு விற்பனை செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய செலவு தான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் சொல்லுவாங்க. இதையும் நம்ம பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 37,930 வந்து 10,000 யூனிட்டால் டிவைட் பண்ணும்போது 3.793 வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் நம்ம ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில்? பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ். அப்போது ப்ராஃபிட் வந்து 20% வந்து செல்லிங் ப்ரைஸில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸு. நம்மக்கிட்ட சேல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் சேல்ஸ் இல்லை. அப்போது கொஸ்டினில் நம்மக்கிட்ட டேட்டா வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட சேல்ஸோட வேல்யூ இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் 20% செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்து சப்போஸ் இஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இஸ் கிவன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டேட்டா மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பெருக்கல் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் டிவைடட் பை 100 மைனஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 20 டிவைடட் பை டினாமினேட்டர் 100ல் 20 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 20/80 வந்து கிடைக்கும். அப்போ 37,930ல் நம்ம 20/80 போட்டோம்னா 9,482.5 வந்து கிடைக்கும். இதையும் நம்ம 10,000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.94825 வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல் 37,930யோட நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ராஃபிட் 9,482.5 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட சேல்ஸ் ஆட் பண்ணோடனே 47,401 அதாவது 47,412.5 வந்து நமக்கு சேல்ஸ் வேல்யூ கிடைக்குது. இதையும் நம்ம 10,000ஆல் டிவைட் பண்ணும்போது 4.74125 வந்து செல்லிங் ப்ரைஸாக நமக்கு கிடைக்குது. நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 2021 பார்ட் சி, அதாவது நமக்கு 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின் நம்பர் 20 வந்து பார்ப்போம். சேம் அதே சாப்டர் தான், காஸ்ட் ஷீட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸில். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸை ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட். இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ₹30,000. அடுத்தது டைரக்ட் வேஜஸ் ஒரு 60,000 கொடுத்துருக்குறாங்க. ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் இன் சார்ஜ் அட் 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட். அப்போ நம்ம ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்தது ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒர்க் காஸ்ட்லேருந்து நம்ம 40% வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ஆஃபீஸ் ஓவர் ஹெட் இஸ் டேக்கன் அட் 20% ஆஃப் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்லேருந்து 20% வந்து நம்ம ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 யூனிட்ஸ் 180 யூனிட்டு அட் 1,200 ஈச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி காஸ்ட் ஷீட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் 40% வந்து நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம்? 40/100 அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதாவது 40 வந்து நம்ம நியூமரேட்டர்லேயும் 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டினாமினேட்டர்லேயும் மென்ஷன் பண்ணுவோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் காஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபார்வேர்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ப்ரைம் காஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்மக்கிட்ட ஒர்க் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் காஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஒர்க் காஸ்ட்லேருந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. அப்போ நம்ம டினாமினேட்டரில் கழிச்சு காமிச்சிக்கணும். அப்போ அந்த பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பர்சன்டேஜை நம்ம கழிச்சிக்கணும். எப்படி வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே பேட்டர்னில். அப்போ 40/60 வந்து கிடைக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நம்மக்கிட்ட
ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஒர்க் காஸ்ட்டில் 40% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ப்ரைம் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40/60% வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் காஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் டேக்கன் டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வரும். அப்போ இதையும் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கிறதுனால ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒர்க் காஸ்ட் வந்து இருக்கும். அப்போ 20% அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், 100ல் 20 கழிச்சிட்டு 20/80 போட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒர்க் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒர்க் காஸ்ட் வேல்யூலேருந்து 20/80 போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 நோட்ஸும் நமக்கு முக்கியம். இது தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட்டை என்ன கம்பெனின்னு கொடுக்கல, எந்த வருஷன் கொடுக்கல. யூனிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சோல்டு. ஸோ எவ்வளோ யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 180 யூனிட். அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம், தலைப்பிலே அதை மென்ஷன் பண்ணிக்கணும். காஸ்ட் ஷீட்டுக்கான ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸு. ஸோ இது பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டம்மி காலம், அதுக்கு அடுத்தது பெர் யூனிட்டுக்கு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் காஸ்ட்டுக்கு தேவையான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கொஸ்டினில் ஒரு 30,000 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ இதை பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும், 180 யூனிட்டால் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 30,000 180 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 166.67 வந்து ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸாக கிடைக்கும். அடுத்தது டைரக்ட் வேஜஸ். கொஸ்டினில் வந்து 60,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ 60,000க்கும் 180 டிவைட் பண்ணும்போது 333.33 வந்து கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணிப்போம். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ஒரு 30,000 ப்ளஸ் டைரக்ட் வேஜஸ் வந்து ஒரு 60,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 90,000 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ரைம் காஸ்ட்டு. இப்போ இந்த ப்ரைம் காஸ்ட்டையும் நம்ம பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 90,000 வந்து 180 டிவைட் பண்ணோம்னா 500 வந்து ப்ரைம் காஸ்ட்டு பெர் யூனிட்டாக வந்து கிடைக்கும். அடுத்தது ஆட் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸு. ஸோ ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் இன் சார்ஜ்டு அட் 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட். ஆனால் நம்மக்கிட்ட ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணால் தான் ஒர்க் காஸ்ட்டே கிடைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வெறும் ப்ரைம் காஸ்ட் தான் இருக்குது. அப்போது நம்ம ரிவர்ஸில் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இந்த ஒர்க்கிங் நோட்ஸில் 1ல் சொன்ன மாதிரி தான். அப்போ 40% வந்து டினாமினேட்டர்லேயும் நம்ம கழிச்சிக்கணும். அப்போ 40ல் வந்து 100ல் 40 போயிடுச்சுன்னா 60. அப்போ 40/60. அப்போ ப்ரைம் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 90,000ல் 40/60 போட்டோம் அப்படின்னா நமக்கு 60,000 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸு. அப்போ இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் 60,000க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 180ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா பெர் யூனிட் வேல்யூ வந்து கிடைக்கும். அதாவது 333.33 வந்து கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணிக்கணும், ப்ரைம் காஸ்ட் 90,000ல் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸை 60,000 ஆட் பண்ணிப்போம். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 1,50,000 வந்து கிடைக்கும். அப்போது ப்ரைம் காஸ்ட்டோட இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒர்க் காஸ்ட்டு 1,50,000 கிடைச்சிருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேல்ஸ் யூனிட் 180ஆல் டிவைட் பண்ணிப்போம். அப்போ 1,50,000 180ஆல் டிவைட் பண்ணோம்னா 833.33 வந்து கிடைக்கும். இப்போ ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுவோம். ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆஃபீஸ் ஓவர் ஹெட் இஸ் டேக்கன் அட் 20% ஆஃப் த டோட்டல் காஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒர்க் காஸ்ட் தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டே கிடைக்கும். அப்போது இதையும் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம 20% வந்து அப்போ என்ன ஆகும், 20ல் வந்து பார்த்திங்கன்னா 20 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 80 வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே டைப்பிங் எரர் ஆயிருக்கு. ஸோ அப்போ 20 டிவைடட் பை 100ல் 20 போயிடுச்சுன்னா 80. அப்போ 20/80 1,50,000. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒர்க் காஸ்ட் 1,50,000ல் நம்ம 20/80 போட்டோம்னா நமக்கு வந்து ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 37,500 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 37,500 ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸுக்கும் நம்ம யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதையும் 180 யூனிட்டால் டிவைட் பண்ணோம்னா பெர் யூனிட் வந்து 208.33 வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒர்க் காஸ்ட்டோட ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஒர்க் காஸ்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 1,50,000 இருக்குது. ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சது 37,500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1,87,500 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் டோட்டல் காஸ்ட். இதை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சொல்லிக்கலாம், இல்லை டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சேம் அதே மாதிரி இது 1,87,500 நம்ம 180 யூனிட்டு சேல்ஸ் யூனிட்டோட யூனிட்டால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும், 1041.66 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் யூனிட் வேல்யூ கிடைக்கும். அடுத்தது ஆடு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸு. ஸோ இங்கே வந்து கொஸ்டினில் நம்மக்கிட்ட
செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அதனால் அதை வந்து ஜஸ்ட் டேஷ் இல்லை நில்லுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எதுவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூ அதே சேம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ 1,87,500 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். 1041.66 அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட பெர் யூனிட் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட்டை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ நம்ம ஒன்று, அதாவது சேல்ஸ்ன்றது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தா தான் சேல்ஸு. அப்போ நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சேல்ஸில் இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சோம்னா வரக்கூடியது வந்து ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து சேல்ஸை கழிச்சோம்னாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும். அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ தான். அப்போ சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது? கொஸ்டினில் வந்து சேல்ஸ் யூனிட் வந்து 180 180 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 1200 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 180 பெருக்கல் 1200 மல்டிப்ளை பண்ணோம்னா 2,16,000 வந்து அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் சேல்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 180 யூனிட்டாலே டிவைட் பண்ணிப்போம். பெர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 சேம் அதே தான் வரும். அப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 1,87,500 மைனஸ் 2,16,000. அப்போ நமக்கு மைனஸ் தானே ஆன்சர் வருது, மைனஸ் 28,500 தானே வருது. அது எப்படி வந்து நமக்கு இதாகும், ப்ராஃபிட்டாக இருக்கும், லாஸ் தானே வரும்? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிக்கணும். நம்ம ரிவர்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேல்ஸ் வேல்யூ வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை விட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது விற்பனைக்கான செலவு வந்து விற்பனையை விட குறைவாக இருக்குது. அப்போ விற்பனை வந்து விற்பனைக்கான செலவை விட அதிகமாக இருக்குது. அப்போ செலவை விட அதிகமாக இருக்கும்போது விற்பனை வந்து நமக்கு அது வந்து லாபம். அப்போ ப்ராஃபிட் வந்து 28,500. இதையும் நம்ம பெரிய யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே 180 டிவைட் பண்ணும்போது 158.33 வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2018 கொஸ்டின் நம்பர் 14, அதாவது 5 மார்க் கொஸ்டின், சேம் சாப்டர் 2 காஸ்ட் ஷீட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷனில் கேட்டிருக்கக்கூடியது தான். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கால்குலேட் ஒர்க் காஸ்ட். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் காஸ்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 700 இருக்குது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 300 இருக்குது, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 900 இருக்குது, மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,400 இருக்குது. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஒர்க் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸு. மெட்டீரியல் கன்சியூம்டு கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து ஒரு 3,400 இருக்குது. அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். வேறு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை. அப்போ இதையே நம்ம ப்ரைம் காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் 3,400. இதோட நம்ம ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணிப்போம். அப்போ எங்கள் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 700 இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து வராது. அப்போ இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். 700 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,400ல் 700 ஆட் பண்ணோம்னா 4,100 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். நவம்பர் 2020 கொஸ்டின் நம்பர் 14, அதே சேம் சாப்டர் 2 காஸ்ட் ஷீட் அண்ட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸில் வந்து பார்ப்போம். The following data is related to the manufacturer of the product during the month of January. இதில் ரா மெட்டீரியல் வந்து ஒரு 80,000 இருக்குது. ரா மெட்டீரியல் கன்சியூம்ட்னு அர்த்தம். டைரக்ட் வேஜஸ் வந்து ஒரு 48,000 இருக்குது. மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 இருக்குது. மெஷின் ஹவர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4 ருபீஸ் வந்துருக்கு. ஆஃபீஸ் ஓவர் ஹெட் வந்து 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட்லேருந்து ஆஃபீஸ் ஓவர் ஹெட் வந்து 10% கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ருபீஸ் 1.50 பெர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு வந்து ₹1.50. யூனிட் ப்ரொடியூஸ்டு வந்து பார்த்திங்கன்னா 4,000 யூனிட்ஸு. யூனிட் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா 3,600 அட் ருபீஸ் 150 ஈச். ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ₹50 அப்படி சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 150 கிடையாது, 50 ஈச். ப்ரிப்பேர் ஏ காஸ்ட் ஷீட் அண்டு ஷோ காஸ்ட் பெர் யூனிட் அண்டு ப்ராஃபிட் ஃபார் த பீரியட். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் காஸ்ட் பெர் யூனிட் இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட் ஆஃப் என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. ஃபார் த இயர் எந்த வருஷம் சொல்லலை. யூனிட் ப்ரொடியூஸ்டு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரொடியூஸ்டு 4,000 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம டைட்டிலே கொடுத்துப்போம். காஸ்ட் ஷீட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ருபீஸு, ஒரு டம்மி காலம் வந்து பெரிய யூனிட்டுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு, பெரிய யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக காலம் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ கொஸ்டினில் வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து ஒரு 80,000 இருக்குது. அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த 80,000 வந்து யூனிட் ப்ரொடியூஸ்டு 4,000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 வந்து பெர் யூனிட் வேல்யூவாக கிடைக்கும். அடுத்தது டைரக்ட் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48,000 கொடுத்துருக்குறாங்க. அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் 4,000 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வந்து பெர் யூனிட் வேல்யூவாக கிடைக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம். ரா மெட்டீரியல் வந்து ஒரு 80,000 ப்ளஸ் டைரக்ட் வேஜஸ் வந்து ஒரு 48,000 ஆட் பண்ணோம்னா 1,28,000 வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைம் காஸ்ட் வேல்யூ நம்ம 4,000 யூனிட்டால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 32 வந்து பெர் யூனிட் வேல்யூவாக கிடைக்கும். இப்போது நம்ம ப்ரைம் காஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ப்ரைம் காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் காஸ்ட்டு இல்லை ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு இல்லை ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸு இல்லை ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் ஏதோ ஒரு நேமில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு 8,000. மெஷின் ஹவர் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. அப்போ மெஷின் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹவர்ஸ் ஒர்க்டு வந்து இது ருபீஸ் வரக்கூடாது, ஆக்சுவலாக டைப்பிங் எரர் ஆயிருக்கு. மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு அப்படின்னும் போது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8,000 ஹவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா அப்படின்னு அர்த்தம். அப்போது 8,000 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மெஷின் வந்து ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துப்போம். அப்போ ஒரு ஹவருக்கு 4 ரூபா அப்படின்னா 8,000 × 4 வந்து 32,000 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 32,000 அப்படின்றது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு இல்லை ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் இல்லை ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம 4,000 யூனிட்ஸால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 8 வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து பெரிய யூனிட்டோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆர் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ரைம் காஸ்ட் 1,28,000 ப்ளஸ் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 32,000 ஆட் பண்ணோம்னா ஒர்க் காஸ்ட் வந்து கிடைக்கும் 1,60,000 கிடைக்குது. இதையும் நம்ம 4,000 யூனிட்டால் டிவைட் பண்ணும்போது 40 வந்து பெர் யூனிட் வேல்யூவாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, அதோட ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒர்க் காஸ்ட் வந்து 1,60,000, அதில் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 16,000 வரும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸு. அப்போது இந்த 16,000 நம்ம 4,000 யூனிட் ப்ரொடியூஸால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 வந்து பெர் யூனிட் வேல்யூவாக கிடைக்கும். இப்போ ஒர்க் காஸ்ட் 1,60,000 இருக்குது, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஒரு 16,000 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1,76,000 வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய செலவுன்னு அர்த்தம். இதையும் 4,000 யூனிட்டால் டிவைட் பண்ணும்போது 44 வந்து பெர் யூனிட் வேல்யூவாக கிடைக்கும். தென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னு அர்த்தம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம கழிக்கணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினில் கொடுக்கவே இல்லையே, அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது யூனிட் ப்ரொடியூஸ்டு வந்து 4,000 வந்து இருக்குது, யூனிட் சோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3,600 யூனிட் வந்து இருக்குது. இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸு க்ளோசிங் ஸ்டாக் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது 4,000ல் 3,600 போயிடுச்சுன்னா 400 யூனிட் வந்து டிஃபரன்ஸ் வந்து வருது. இதுக்கு பேர் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு. அப்போ யூனிட் வந்து 400 இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 44ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த 44 வந்து கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. எதை எடுத்துப்போம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பெரிய யூனிட் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ அந்த பெரிய யூனிட் 44ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 17,600 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு அமௌண்ட்டு. இப்போ இதை என்ன பண்ணிக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூலேருந்து கழிச்சுக்கணும். அப்போ 1,76,000ல் 17,600 கழிச்சோம்னா 1,58,400 வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பெரிய யூனிட் கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் அதே 44 அந்த யூனிட் வந்து அப்படியே வந்து கீழே வந்துடும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை கழிச்சதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடியது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னாலும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். இதுக்கு அடுத்தது என்ன என்ட்ரி வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் அதுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஏன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியணுன்றதுக்காக. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, யூனிட் சோல்டு இன்ட்டு செல்லிங் ப்ரைஸு. யூனிட் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3,600 யூனிட் வந்து சேல்ஸ் ஆகிருக்குது. ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1.50 செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ செல்லிங் ஓவர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா 1.50 பெர் யூனிட் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1.50 பெர் யூனிட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5,400 வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸாக கிடைக்கும்.
இப்போது இந்த 5400 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1,58,400ல் 5400 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த 5400 வந்து 4000 யூனிட் ப்ரொடியூஸோட டிவைட் பண்ணும்போது 1.35 வந்து கிடைக்கும். அப்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து கிடச்சிது. அப்போ 1,63,800. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4000 யூனிட்டால் டிவைட் பண்ணாலும் இதுவும் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4000 யூனிட்டில் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது இந்த இடத்துல பெரிய யூனிட் வந்து தப்பாக வரும். அப்போ என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு 44 எடுத்து வச்சிருக்கிறத எடுத்து அதோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல செல்லிங் ஓவர் ஹெட்ஸுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அது வந்து 1.35 வந்து பெரிய யூனிட்டுக்கு வந்திருக்கும். அதை எடுத்து ஆட் பண்ணோம்னா 45.35 வந்து கிடைக்கும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து வேல்யூ வந்து கிடைக்கும். ஏன்னா இடையில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்ததுனால. அடுத்தது இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து சேல்ஸை கழிச்சோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்போது சேல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூனிட் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா 3600 இருக்குது. ஒரு யூனிட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. அப்போ 3600 50ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1,80,000 வந்து கிடைக்கும். அப்போது 1,80,000ல் 1,63,800 போயிடுச்சுன்னா கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 16,200 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ராஃபிட்டு. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெரிய யூனிட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த இடத்துல மாற்றும் போது நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இந்த 50ல் 45.35 கழிச்சோம்னா 4.65 வந்து பெரிய யூனிட் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் போர்ஷன். அடுத்த சம் வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 மெட்டீரியல்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஏப்ரல் 2018 பார்ட் பி, அதாவது 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் இஸ் 15. ஃப்ரம் த ஃபாலோயிங் பார்ட்டிகுலர்ஸ் கால்குலேட் இஓக்யூ. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ஆனுவல் ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஒரு 10,800 கிலோகிராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் அண்ட் ரிசீவிங் ஒன் ஆர்டர்னால் ஒரே ஒரு ஆர்டர், அது வந்து ₹1000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆனுவல் கேரிங் காஸ்ட் வந்து ₹20 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஓக்யூவோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்ன டேட்டாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வரும். இப்போ நம்ம ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதாவது எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு √2ab டிவைடட் பை எஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2ab ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் சிம்பிள் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ அப்படின்றது ஆனுவல் ரிக்குயர்மெண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் ஆனுவல் ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து 10,800 கிலோகிராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பி அப்படின்றதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் அண்ட் ரிசீவிங் ஒன் ஆர்டர். ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் அண்ட் ரிசீவிங் ஒன் ஆர்டர் வந்து ₹1000 கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் கேரிங் காஸ்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹20 கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிப்போம். இஓக்யூ ஈக்குவல் டு √2ab அப்படின்றது வந்து 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். அதாவது 2 ஏபி எல்லாத்தையும் அப்படியே ஒரே ரோ வைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10,800 கிலோகிராம்ஸ் இருக்குது பெருக்கல். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 வந்து இருக்குது. அப்போ அந்த 1000 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து ₹20 இருக்குது கொஸ்டினில். இப்போ அதால் டிவைட் பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 10,800 கிலோகிராம்ஸையும் இந்த 1000 யூனிட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அதோட ஆன்சர் வருதுன்றது பார்க்கலாம். இப்போது 10,800 வந்து ₹1000 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஐ திங்க் 1,08 lakhs வந்து வருது. இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 2,16 lakhs வந்து வரதை அசியூம் பண்ணிப்போம். ஆர் 21,60 lakhs அந்த மாதிரி கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அது ஸோ என்ன டெர்மினாலஜியில் வருதோ அதோட பாயிண்ட் இல்லாமல் அதோடைய வேல்யூ அப்படியே மென்ஷன் பண்ணிப்போம். அதை வந்து அதுக்கப்புறம் 20ஆல் டிவைட் பண்ணுவோம். 20ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10,80,000 வரும். இது வந்து ரூட் வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ இது நம்ம நார்மல் கால்குலேட்டரில் இது மாதிரி போட்டு நீங்கள் ரூட் சிம்பிள் அழுத்தலாம். இல்லை சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இருக்கிறது அப்படின்னா ரூட் சிம்பிள் அழுத்திட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வரும். நீங்கள் நார்மல் கால்குலேட்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்தது டினாமினேட்டரில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,80,000 வரும். 10,80,000 நீங்கள் போட்டுட்டு அதுக்கடுத்தது ரூட் சிம்பிள் இருக்கும். அந்த ரூட் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1039.2308 கிலோகிராம்ஸ்னு சொல்லிட்டு இஓகியோட வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி, அதாவது 10 மார்க் கொஸ்டின், சாப்டர் 3 மெட்டீரியல்ஸில் ஏப்ரல் 2018 பார்ட் சியில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 21. ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேர் ஏ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அடாப்டிங் FIFO, அதாவது FIFO மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எந்த மெட்டீரியல் ஃபர்ஸ்ட்டில் வருதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குடோனை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக மெட்டீரியல் அப்படின்ற சாப்டரோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோனில் இருக்கக்கூடிய ஸ்டோர் கீப்பரோட வேலை தான். எவ்வளோ மெட்டீரியல் வந்து குடோனுக்கு உள்ளே வருது, நெக்ஸ்ட் குடோன்லேருந்து எவ்வளோ மெட்டீரியல் வந்து வெளியே போகுது மார்க்கெட்டுக்கு அப்படின்ற கான்செப்டில் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படின்ற சாப்டரோடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ FIFO மெத்தட் ஆஃப் ப்ரைஸிங் இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு விதமான குட்ஸ் வந்து இஷ்யூ ஆகிருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், திருப்பி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். ஸோ அப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, பர்டிகுலர்ஸ் வந்து அதுக்கடுத்தது டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. 1998 மார்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு 500 டன்ஸு. ஒரு டன்னோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹200 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3 வந்து மெட்டீரியல் இஷ்யூடு வந்து ஒரு 70 டன்ஸ் வந்துருக்குது. 4th மார்ச்சில் வந்து மெட்டீரியல் இஷ்யூடு வந்து ஒரு 100 டன்ஸ் இருக்குது. 8th மார்ச்சில் மெட்டீரியல் இஷ்யூடு வந்து ஒரு 80 டன்ஸ் வந்துருக்குது. 13th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர்கிட்ட வந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு 200 டன்ஸு. ஒரு டன்னோட ரேட் வந்து ₹190. அடுத்தது 14th மார்ச்சில் வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஏலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து திருப்பி குடோனுக்கே வந்துடுச்சு. அது ஒரு 15 டன்ஸ் வந்துருக்குது. அடுத்தது 16th மார்ச் அப்போ மெட்டீரியல் இஷ்யூடு, அதாவது குடோன் விட்டு வெளியில் போயிருக்கிற அர்த்தம், ஒரு 180 டன்ஸ் வந்துருக்குது. 20th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர்கிட்ட வந்து குடோனுக்கு உள்ளே வந்திருக்கிறது வந்து 240 டன்ஸு. அட் ருபீஸ் வந்து ஒரு டன்னோட ரேட் வந்து 195. அடுத்தது 24th மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இஷ்யூடு வந்து 300 டன்ஸ் வந்துருக்குது. 25th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் வந்து 320 டன்ஸு. ஒரு டன்னோட ரேட் வந்து ₹200. அடுத்தது 26th மார்ச் அப்போ மெட்டீரியல் இஷ்யூடு வந்து 115 டன்ஸ் வந்துருக்குது. 27th மார்ச் அப்போ மெட்டீரியல் ரிட்டர்ன்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் பியிலேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இஷ்யூ பண்ணது. அது நம்மளுக்கு திருப்பி குடோனுக்கே வந்திருக்கு. அது ஒரு 35 டன்ஸ். அடுத்தது மார்ச் 28 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் வந்து ஒரு 100 டன்ஸு. ஒரு டன்னோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹200. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம FIFO மெத்தடில் எவ்வளோ வேல்யூ வந்து வருது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்குற முன்னாடி ஹெட்லைன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டு FIFO மெத்தட்னு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவதுன்னா FIFO மெத்தட் அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கணும். நேமு, மேக்ஸிமம் லெவல், ஃபோலியோ நம்பர், கோட் நம்பர், மினிமம் லெவல், பின் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ரீஆர்டர் லெவல், லொக்கேஷன் கோடு, ரீஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் டேஷ்னு போட்டுக்கணும். அதோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது, பட் ஃபார்மேட் படி நம்ம அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் காலம், செகண்ட் பர்டிகுலர்ஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதிலே 3 காலம்ஸ் இருக்கும். டன்ஸு, ருபீஸ் பேர் டன், ஒரு டன்னுக்கான ரேட் வந்து எவ்வளோ, அமௌண்ட் வந்து இருக்கும். இஷ்யூஸும் அதே மாதிரி டன்ஸு, ருபீஸ் பேர் டன்னு, அமௌண்ட் வந்துருக்கும். பேலன்ஸுக்கும் டன்னு, ருபீஸ் பேர் டென் அமௌண்ட் வந்துருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் வைஸ் ஒவ்வொரு என்ட்ரியாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பாருங்கள் 1998 1 மார்ச் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 500 டன்ஸ் அட் ₹200 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேட் காலத்தில் 1998 1 மார்ச்னு போட்டுக்கலாம். பர்டிகுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ இதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிப்போம். இங்கே ரிசிப்ட்டு, இஷ்யூ இதில் எதுவுமே வராது, பேலன்ஸுக்கு போயிடும். பேலன்ஸில் டன்னில் 500 டன்னு, ருபீஸ் பேர் யூனிட், ஒரு டன்னுக்கான ரேட் வந்து எவ்வளோ இருக்குது 200. அப்போ 500 வந்து 200ல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 lakh வரும். ஸோ 500 200ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ₹1,00,000 வரும். அதை அமௌண்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3rd மார்ச் செகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து 3rd மார்ச்சில் இஷ்யூடு 70 டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர்ஸில் எம்ஆர் நம்பர்னு போட்டுக்கணும். எம்ஆர் நம்பர் அப்படின்னா மெட்டீரியல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். மெட்டீரியல் இஷ்யூட் அப்படின்னு அர்த்தம். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து அப்போது கீழே என்ன நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இஷ்யூடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ எம்ஆர் நம்பர் அப்படின்னா மெட்டீரியல் இஷ்யூடு நம்பரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் காலத்தில் எதுவும் வராது, அதை டம்மி ஆக்கிடும். அப்போ இஷ்யூ காலத்துக்கு போய்டும். 70 டன்ஸு. இங்கே எப்படி 200 ப்ரைஸ் வந்து இருந்தது, நம்மக்கிட்ட ஸ்டாக்கு குடோனில் இருக்கிறதே ஓப்பனிங் ஸ்டாக் மட்டும்தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இந்த 500 டன்லேருந்து தான் நம்ம 70 டன் வந்து குடோன்லேருந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போது 70 டன்னு. அப்போ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னும் போது இங்கே ப்ரைஸ் வந்து 200. அப்போது 70 200 மல்டிப்ளை பண்ணுவோம். 70 200 மல்டிப்ளை பண்ணோம்னா அமௌண்ட் வந்து 14,000 வந்து கிடைக்கும். இப்போ குறையும். அப்போது 500 பேலன்ஸ் இருக்குது. அதில் 70 டன் போயிடுச்சுன்னா மிச்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3rd மார்ச் அப்போ 430 டன் தான் இருக்குது. அதோட ப்ரைஸ் அதுதான் சேம் ப்ரைஸ் இருக்கிறது, அதே 200 யூனிட் அப்படியே ப்ரைஸ் வந்து இருக்குது. இப்போ 430 200 மல்டிப்ளை பண்ணுவோம். 430 200 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 86,000 வந்து பேலன்ஸ் இருக்குது 3rd மார்ச் வரைக்கும். அடுத்தது 4th மார்ச் வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4th மார்ச். 4th மார்ச் அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து 100 டன்ஸ் வந்து குடோனை விட்டு வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 500ல் 70 போயிடுச்சு, மிச்சம் 430 இருக்குது. அப்போ இந்த இடத்துல இஷ்யூ காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கே இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு 3 டேஷ் வந்து போட்டு இருக்கிறது வந்து ரிசிப்ட், அது தேவையில்லை. அப்போ இஷ்யூடு காலம் வந்து வரணும். அப்போ டன் வந்து 100 டன் வந்து வெளியில் போகுது. ஒரு டன்னோட ரேட்டு 200ன்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸே அவ்வளோதான், ஒரு டன்னோட ப்ரைஸு. அப்போ 100 × 200 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பெருக்கணும்னா நமக்கு 20,000 வரும் அமௌண்ட்டு காலத்தில். அப்புறம் இந்த 430ல் வந்து இப்போது 100 வந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ 100 மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட குடோனில் எவ்வளோ டன் வந்து இருக்குது, 330 தான் இருக்குது. அதுவும் 200 ப்ரைஸில் தான் இருக்குது. அப்போது 330 + 200 330 200 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 66,000 பேலன்ஸ் இப்போ இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8th மார்ச். 8th மார்ச்சில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இஷ்யூடு 80 டன்ஸ். அப்போ 8வது மார்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூடு, இந்த இடத்துல இஷ்யூடுன்னு வரக்கூடாது, எம்ஆர் நம்பர் அப்படின்னு தான் வரணும். ப்ராக்கெட்டில் வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது மெட்டீரியல் ரிக்யூசிஷன் நம்பர்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம இஷ்யூட் காலத்திலே மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ 80 டன்னு வெளியில் போகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேலன்ஸ் குடோன் வந்து 200 ருபீஸ் தான் ஒரு டன்னோட ப்ரைஸு. அப்போ 200 வந்து ப்ரைஸ் பெர் டன்னுக்கு போட்டுக்கலாம். அமௌண்ட் வந்து 80 200 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 16,000 வந்து கிடைக்கும். அப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி பேலன்ஸ் குடோனில் எவ்வளோ இருக்குது, 330 டன் இருக்குது. அதில் 80 டன்னு போயிடுச்சுன்னா 250 டன்னு பேலன்ஸ் இருக்குது, அதே 200 ரேட்டில். அப்போ 250 வந்து 200 பெருக்கணும்னா 50,000 வந்து நமக்கு பேலன்ஸாக இருக்குது, பேலன்ஸ் அமௌண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 13th என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரிசீவ்டு, அதாவது மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர். சப்ளையர்கிட்ட இருந்து மெட்டீரியலை வந்து நம்ம வாங்குகிறோம். அப்போ இது வந்து ரிசிப்ட் காலத்தில் வரும். எவ்வளோ மெட்டீரியல் வந்து வாங்குகிறோம், எவ்வளோ டன் வந்து வாங்குகிறோம், 200 டன் வாங்குகிறோம். ஒரு டன்னோட ரேட் வந்து 190 ரூபா. அப்போ 200 வந்து 190 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 38,000 கிடைக்கும். இங்கே இஷ்யூ காலம் டம்மி ஆகிடும். ஏன்னா மெட்டீரியல் வந்து சப்ளையர்கிட்ட இருந்து குடோனுக்கு வருதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, 250 டன் வந்து இருக்குது. 200 ரேட்டில் அந்த 50,000 அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர் நம்பர், அதாவது குட்ஸ் ரெக்யூசிஷன் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நோட் நம்பர், குட்ஸ் ரெக்யூசிஷன் நோட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சப்ளையர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போது இந்த ரிசிப்ட் காலத்தில் இருக்கிற 200 190 38,000 எடுத்துகிட்டு வந்து இங்கே பேலன்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். க்ளோசிங் டோட்டல் காலத்தில் 200 190 வேல்யூவில் வந்து இப்போ ஒரு டன்னோட ரேட் வந்து 190 38,000 அது தனியாக தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எது ஃபஸ்ட்டில் இருக்கோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அனுப்புறது அப்படின்ற கான்செப்டில். ஸோ அப்போ எப்போவுமே நம்ம எந்த பேலன்ஸ் இருக்கோ ஒவ்வொன்றும் தனித்தனியான குவான்டிட்டி ரேட்டில் தான் நம்ம குடோனில் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14th மார்ச். 14th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் பி. ஏதோ டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம குட்ஸை கொடுத்துருக்குறோம், அங்கேருந்து திருப்பி நம்மளுக்கே வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளியே குடோனில் விட்டு வெளியில் போன குட்ஸு நம்மளுக்கே திருப்பி குடோனுக்கே வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதையும் நம்ம ரிசிப்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது குட்ஸ் திருப்பி குடோனுக்கு வந்துடுச்சு. அப்போது எவ்வளோ குட்ஸ் வந்து இருக்குது, 15 டன்னு. இது எப்போ வெளியில் போனதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இன்கேஸ் அது வந்து நம்ம என்னது பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குட்ஸ் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 13ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த குட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது இப்போ தான் ரீசெண்டாக வந்துருச்சு. அதுக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம எதுவும் வந்து இஷ்யூ பண்ணவே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணதோட டன்னில் இருந்து தான் நம்ம எதாவது எடுத்துக்கலாம். அப்போ ஒரு இன்கேஸ் 8th மார்ச்சில் இஷ்யூ பண்ணதாக கூட நம்ம எடுத்துப்போம். அப்போ 8th மார்ச்சில் வந்து நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கிறோம்? 80 டன்னு. அதுலேருந்து ஒரு 15 டன் வரதா கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு டன்னோட ரேட் வந்து 200. அப்போ 15 × 200 வந்து 3000 வந்து வரும். இன்கேஸ் வந்து நம்ம இடையில குட்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து திருப்பி இஷ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும், அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எது ரீசெண்டாக இதாக இருக்கோ, சேல் ஆயிருக்கோ, எது ரீசெண்டாக வெளியில் போயிருக்கோ அதோட ப்ரைஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 15 குட்ஸு 200 15 அதாவது டன்னு, ஒரு டன்னோட ரேட் வந்து 200 மல்டிப்ளை பண்ணோம்னா 3000 வந்து ரிசிப்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இஷ்யூ காலத்தை 3த்தையும் டம்மி ஆக்கிடலாம். திருப்பி பேலன்ஸ் காலத்தில் 15 200 டன்னு ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸு, அப்போ 3000 மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அடுத்த டேட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது 16th மார்ச். 16th மார்ச்சில் வந்து இஷ்யூடு 180 டன்ஸ். இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடு. அப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எது பழைய குட்ஸ் இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், மெட்டீரியல் ரிக்விசிஷன் நம்பர், அதாவது இஷ்யூ காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். 180 யூனிட்ஸு நம்ம 200 யூனிட்னு எடுத்தோம். எது குடோனில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னா எது பழைய குட்ஸோ அந்த பழைய பொருளை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சணும்னு அர்த்தம். இப்போ ஒரு காய்கறி கடை இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோங்க, பழைய காய்கறி எல்லாம் கடைக்காரர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. புதுசாக வரதை வந்து அதுக்கப்புறமேட்டு லேட்டாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். பழைய ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சதுக்கு பேர் தான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழசு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 250 யூனிட் பேலன்ஸ் இருக்குது 200 ரேட்டில். அப்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 180 டன்னை வந்து நம்ம கழிச்சிக்கணும். அப்போ 180 டன்னு போயிடுச்சுன்னா மிச்சம் இதுக்கப்புறமேட்டு இருக்கிறது வந்து 70 டன்னு பேலன்ஸ் இருக்குது. அப்போ 200 அந்த பழைய குட்ஸோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய டன்னோட பேலன்ஸு ஒரு டன்னுக்கான ரேட்டு 200. அப்போ 180 200ஆல் பெருக்கணும் அப்படின்னா 36,000. அப்போ என்ன ஆகுதுங்கன்னா இங்கே கழிச்சு காமிச்சிட்டு இப்போ பேலன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 70. அப்போ ஒரு டன்னுக்கு வந்து 200 மல்டிப்ளை பண்ணும்போது 14,000. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு குட்ஸ் வந்து ஒரு 200 டன் வாங்கியிருப்போம். அது வந்து 190 ருபீஸில் அந்த 38,000 அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த 15 டன் வந்து ரிட்டர்ன் பண்ணது அதையும் தனியாக நம்ம அப்படியே காமிச்சிக்கலாம். ஏன்னா அது போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அதுக்கப்புறமேட்டு லேட்டராக தான் வந்துச்சு. ஸோ அந்த 15 டன் 200 யூனிட்டு 3000 அங்கே ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி என்ட்ரி பண்ணதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணியிருக்கிறோம். அடுத்தது 20th மார்ச். 20th மார்ச் என்ன சொல்லியிருக்கிறாங்க, குட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஆர் மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர். எவ்வளோ 240 டன் வந்து வாங்கியிருக்கிறாங்க சப்ளையர்கிட்ட. ஒரு டன்னோட ரேட் வந்து 195 ருபீஸ் அப்படின்ற ரேட்டில். அப்போ இங்கே ஜிஆர் நோட் நம்பர், அதாவது குட்ஸ் ரிக்விசிஷன் நோட் நம்பர்னு சொல்லிட்டு ரிசீவ்டு காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ 240 டன்னு, ஒரு டன்னோட ரேட்டு 195. அப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். 240 195 பெருக்கணும்னா 46,200. இஷ்யூடு காலத்தை டம்மி ஆக்கிடுவோம். இப்போ இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த 70 யூனிட் 200 ரேட்டு, 200 யூனிட் 190 ரேட்டு, 15 யூனிட் ரிட்டர்ன் பண்ணது அது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த புதுசாக வாங்கினதை மென்ஷன் பண்ணிக்கணும். 240 யூனிட்டு 195 ரேட்டு, 240 195 பெருக்கணும்னா 46,800. இங்கே என்ன என்ட்ரி ஆகுதோ அதே தான் இங்கேயும் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24th என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மெட்டீரியல் இஷ்யூடு 300 டன் வெளியில் போகுது. 300 டன்னு வெளியில் போகுது. அந்த 300 டன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். எது பழசோ அதை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ பழைய ஸ்டாக் ஃபஸ்ட்டு 70 டன்னு 200 ரேட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம். ஆனால் ஆக்சுவலாக மொத்தம் 300 அனுப்பணும். அதில் ஃபஸ்ட்டு 70 இருக்கிறத பழைய ஸ்டாக் வந்து 200 ரேட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு 14,000 அதை அனுப்பிச்சிடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 டன்னு வந்துருக்குது. அடுத்த பழசு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் அப்போ அது 190 ரேட்டில் அதை அனுப்பிச்சிடும். அப்போ 270 போயிடுச்சு. 300ல் 270 போயிடுச்சுன்னா இன்னும் 30 தேவைப்படுது. அப்போ அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரிட்டர்ன் ஆனது அதுவும் பழசு தான். அதுலேருந்து ஒரு 15 200 ரேட்டில் அதையும் அனுப்பிச்சிடும் 3000 அடுத்தது அப்புறமேட்டு இன்னும் ஒரு 15 டன் வந்து நம்ம அனுப்ப வேண்டியது. மொத்தமாக எவ்வளோ 300 டன் அனுப்பணும். அந்த 300 டன்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இது பண்ணிட்டோம், 270 அனுப்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கப்புறமேட்டு ஒரு 15 அனுப்பிச்சிட்டோம். அப்போ இன்னும் ஒரு 15 தேவைப்படுது. அந்த 15 வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வாங்கின 240 டன்னிலேருந்து 195 ரேட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். இது ஒரு 295. அப்போ மொத்தமாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வெளியில் போயிடுச்சு. அப்போ இப்போ கடைசியாக இது வந்து 70 போயிடுச்சு, 70 டன்னு 200 டன்னு போயிடுச்சு, 15 டன்னு போயிடுச்சு. மிச்சம் 240 டன்னு 195ல் 15 டன்னு போயிடுச்சு. அப்போ 225 டன்னு 195 ரேட்டில் 43,875 அமௌண்ட்டில் இருக்குது பேலன்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
25th 25th என்ன சொல்லியிருக்கிறாங்க, மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் 320 டன்னு திருப்பி வாங்குறாங்க. ஒரு டன்னோட ரேட் வந்து ரூ. 200. அப்போ குட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 320 டன்னு வருது. ஒரு டன்னோட ரேட் வந்து ரூ. 200 ரேட்டுக்கு வருது. அப்போது மொத்தமாக அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 320 200ஆல் பெருக்கணும்னா 64,000. இஷ்யூடு காலத்தை டம்மி ஆகிடுவோம். ஆல்ரெடி பழசு 225 195 ரேட்டில் 43,875 பேலன்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக வந்தது அது கீழே மென்ஷன் பண்ணிப்போம். 320 200 ரேட்டில் 64,000 மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது 27ஆம் தேதி பார்ப்போம். 27ஆம் தேதி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரிட்டர்ன்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் பிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது வெளியில் போன குட்ஸ் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போது அது ரிசிப்டாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். எவ்வளோ 35 குட்ஸ் வந்து வந்திருக்குது. இது வந்து 195ன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி எது பழைய குட்ஸாக இருக்கும். அதாவது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டில் இருக்கக்கூடியது. இப்போ 25ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து ஒரு டேட்டில் வந்து இருக்கும் 225 195 கேட்டகரிஸில். அப்போ ரீசெண்டாக அதாவது ரிசீவ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன இதில் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்போம், 26ஆம் தேதி வந்து மெட்டீரியலை இஷ்யூ பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா 115 நமக்கு வந்து 195 ரேட்டில் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருப்போம். அப்போது அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிலிருந்து நம்ம கழித்து காமிச்சிக்க வேண்டியது தான். அப்போது அதிலிருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து மெட்டீரியலை ரிட்டர்ன் பண்ணதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து 195ல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6,825 வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்கில் வந்து எவ்வளோ குட்ஸ் இருக்குது, ஒரு 110 இருக்குது, 320 இருக்குது, 35 இருக்குது. ஸோ திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25th வரைக்கும் நம்ம குட்ஸை ரிசீவ் பண்ண வரைக்கும் நம்ம என்ட்ரி வந்து நம்ம போட்டுட்டோம். அடுத்தது 26 வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு 115 குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 115 டன்னு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ என்ன ப்ரைஸில் வந்து எடுத்துக்கலாம், பழைய குட்ஸை ஃபஸ்ட்டு அனுப்பணும். இப்போ பழசு வந்து ரூ. 195 ரேட்டில் 225 இருக்குது. அதில் இருந்து தான் ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ இஷ்யூடு காலத்தில் என்ன பண்ணிக்கலாம், 115 டன்னு போட்டுக்கலாம். அப்போ பழைய ரேட் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா பழைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 195. அப்போ 115 195 பெருக்கணும்னா 22,425 வந்து வரும். இப்போ நம்ம கழிச்சுப்போம். 225ல் 115 போயிடுச்சுன்னா மிச்சம் பேலன்ஸ் வந்து பழசு வந்து 110 இருக்குது. இப்போ புதுசாக ரீசெண்டாக வந்தது 320. 110 வந்து 195 ரேட்டில் இருக்குது, 21,450 ரூபா. 320 வந்து 200 ரேட்டில். இப்போ அதை பெருக்கும்போது நம்மளுக்கு 64,000 வந்துடுச்சு. அடுத்தது 27ஆம் தேதி வந்து மெட்டீரியல் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டன் நம்ம அது அனுப்பிச்சது வந்து என்ன ஆகுது, வெளியில் அனுப்பிச்சது திருப்பி ரிட்டன் வந்துடுச்சு டிபார்ட்மெண்ட் பியிலேருந்து. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 35 யூனிட் வந்து வந்துடுச்சு. அப்போ இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம அமிச்சோம் பாருங்க ஒரு 115 யூனிட்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் வந்து எதோட ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அப்போது மெட்டீரியல் வந்து ரீசெண்டாக எதை ரிட்டர்ன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்களோ அதோட ப்ரைஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த 115 டன்னு ரூ. 195 ரேட்டுக்கு அனுப்பிச்சதை ரிட்டர்ன் பண்ணதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ அதுலேருந்து 35 டன் வந்து ரிட்டர்ன் குடோனுக்கே வந்துடுச்சு, நமக்கே வந்துடுச்சு. அப்போது ரிசிப்ட் காலத்தில் 35 டன்னு ரூ. 195 ரேட்டு. அப்போது மல்டிப்ளை பண்ணணும், 35 195 பெருக்கணும் அப்படின்னா 6,825. அப்போது நம்மக்கிட்ட பழைய பேலன்ஸ் எவ்வளோ, 110 டன். அப்படியே இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கிறோம். 27ஆம் தேதி 320 டன்னு ரூ. 200 ரேட்டில் இருக்கிறது அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ புதுசாக என்னது வெளியில் போனது ரிட்டர்ன் வந்துடுச்சு. அந்த ஒரு 35 டன்னு ரூ. 195 ரேட்டில் 6,825 அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது 28ஆம் தேதி 28ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளையர்கிட்டேருந்து குட்ஸை வாங்குறாங்க. ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையரை 100 டன்னு 200 ருபீஸ்க்கு வந்து வாங்குறாங்க. அப்போது ஜிஆர் நோட் நம்பர், அதாவது குட்ஸ் ரிக்விசிஷன் நோட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போது என்ன இது சப்ளையர்கிட்டேருந்து வருது அப்படின்னா ரிசிப்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 3 காலம்ஸில் மென்ஷன் ஆகிடும். ஸோ 100 டன்னு வருது. ஒரு டன்னோட ரேட் வந்து ரூ. 200. அப்போ 20,000 வருது. ஆல்ரெடி பழசு இருக்கிறது அந்த 3 அப்படியே வந்துடும். 110 டன்னு ரூ. 195 ரேட்டு, 320 டன்னு ரூ. 200 ரேட்டு, 35 டன்னு ரூ. 195 ரேட்டு. அதுக்கடுத்தது கடைசியில் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வாங்கினது 100 டன்னு ரூ. 200 ரேட்டு 20,000 அது மென்ஷன் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் நம்ம க்ளோசிங் பேலன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால தான் இதை போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்குறேன். இதை நம்ம க்ளோசிங் பேலன்ஸாக மென்ஷன் பண்ணிப்போம். இப்படி தான் வந்து ஒரு குடோனில் வந்து ஒரு ஸ்டோர் கீப்பர் வந்து மெட்டீரியல் எவ்வளோ உள்ளே வருது வெளியில் போகுது அப்படின்றது எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் நிறைய மெத்தட் இருக்கும். நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்தது சப்சிக்வெண்ட்டாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். நமக்கு டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிளியராக வேணும் ஆன்சருக்கு அப்படின்னும் போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம்.
110 யூனிட் 195 ரூபா ரேட்டில் 21,450, 320 டன்னு 200 ரேட்டில் 64,000, 35 டன்னு வந்து 195 ரூபா ரேட்டில் 6,825, 100 டன்னு 200 ரேட்டில் 20,000. மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 1,12,227 ரூபா வந்து டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ மெட்டீரியலாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒவ்வொரு பர்டிகுலர்ஸ்க்கும் நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்போம். GRN நம்பர், MR நம்பர், MATRTD நோட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்போம். GR நம்பர் அப்படின்னா குட்ஸ் ரிசீவ்ட் நோட் நம்பர், அதாவது ரிசீவ்ட் ஆர் பர்ச்சேஸ் மெட்டீரியல் வந்து சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கும்போது ரிசிப்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். MR நோட் நம்பர் அப்படின்றது மெட்டீரியல் ரிக்வசிஷன் நம்பர், இஷ்யூடு காலத்தில், அதாவது மெட்டீரியல் வந்து குடோன் விட்டு வெளியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டு. MATRETT.note அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிட்டர்ன்டு நோட் நம்பரு, மெட்டீரியல் ரிட்டர்ன்டு பை த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நான் ரெடி பண்ணி வீடியோ ஃபார்மேட்டில் மெம்பருக்கு அனுப்புவேன். நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோடைய லிங்க் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து கிடைக்கும். தட்ஸ் ஆல்.